ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2018 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கேட்டிருக்க ஒரு 5 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன் இங்கே. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஜூன் 2018 ஓஎஸில் கேட்டிருக்க கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at a particular time of computation, the value of a counting semaphore is 10, then 12 P operations and X V operations were performed on this semaphore. If the final value of semaphore is 7, X will be what? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 11 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வேல்யூ ஆஃப் செமஃபோர் ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ ஆஃப் செமஃபோர் மைனஸ் நம்பர் ஆஃப் பி ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் வி ஆப்ரேஷன்ஸ். ஸோ பிஃபோர் தட் இங்கே ஃபைனல் வேல்யூ ஆஃப் செமஃபோர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துட்டாங்க. இனிஷியல் வேல்யூ ஆஃப் செமஃபோர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10, and then number of P operations 12, number of V operations X கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் வேல்யூ ஆஃப் செமஃபோர் 7, இனிஷியல் வேல்யூ ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ 10 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மைனஸ் நம்பர் ஆஃப் P operations 12 ப்ளஸ் நம்பர் ஆஃப் V operations இங்கே X. ஸோ இப்போ 7 ஈக்குவல் டு -2 ப்ளஸ் எக்ஸ் கிடைக்குது. 10 - 12 பண்ணிங்கன்னா -2 கிடைக்குது, ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த -2வை இந்த பக்கம் கொண்டு வரும். 7 + 2 = x. ஸோ யூல் கெட் 9. x = 9. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 9. நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். In a paged memory, the page hit ratio is 0.40. The time required to access a page in secondary memory is equal to 120 nanosecond. The time required to access a page in primary memory is 15 nanosecond. The average time required to access a page is dash. ஸோ வேல்யூஸ் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 105, 68, 75, 78. ஸோ இதுக்கான ஃபார்முலா, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 0.40ன்னு கொடுத்துட்டாங்க. செகண்டரி மெமரி ஆக்சஸ், ஒரு பேஜை செகண்டரி மெமரியில் இருந்துச்சுன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 nanosecond கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி மெமரியில் இருந்துச்சுன்னா அந்த பேஜை அக்சஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 nanosecond. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் டைம் ரெக்வயர்ட் டு அக்சஸ் எ பேஜ், ஒரு பேஜை அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆவரேஜ் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் அக்சஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு ஹிட் ரேஷியோ இன்ட்டு ப்ரைமரி மெமரி அக்சஸ் டைம் ப்ளஸ் 1 - ஹிட் ரேஷியோ இன்ட்டு செகண்டரி மெமரி அக்சஸ் டைம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஹிட் ரேஷியோவோட வேல்யூ என்ன இருக்குது, 0.40. ப்ரைமரி மெமரி ஆக்சஸ் டைம் வந்து 15. அப்போ 0.40 × 15 ப்ளஸ் 1 - ஹிட் ரேஷியோ. ஹிட் ரேஷியோ நம்மளுக்கு தெரியும் 0.40. ஸோ அப்போ 1 - 0.40 இன்ட்டு செகண்டரி மெமரி ஆக்சஸ் டைம். செகண்டரி மெமரி ஆக்சஸ் டைம் வந்து 120 nanosecond. ஸோ அந்த இன்ட்டு 120 போடுறோம். ஸோ இப்போ 0.40 × 15 ப்ளஸ் 1 - 0.40 பண்ணோம்னா we will get 0.60 × 120. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் you will get 6 + 72. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 78 nanosecond கிடைக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 78. தேர்ட் கொஷின், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்லேருந்து வந்திருக்க ஒரு கொஷின். கன்சிடர் எ விர்ச்சுவல் பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 3, 4. Suppose LRU page replacement algorithm is implemented with 3 page frames in main memory. Then the number of page faults are. ஸோ அங்கே ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9, 10 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, LRU பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி 3 பேஜ் ஃப்ரேம்ஸில் இந்த பேஜஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ வில் கெட் எத்தனை பேஜ் ஃபால்ஸ் அக்கர் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ஸ் எத்தனைன்றது தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட் லைனில் எழுதுகிறோம். 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 3, 4. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை எழுதியாச்சு. இப்போ LRU பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்னா லீஸ்ட் ரீசெண்ட்லி
லாஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு பேஜ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடைசியாக நம்ம எந்த பேஜை யூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த பேஜை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது பேஜை அந்த இடத்துல ஃபில் பண்ணும். ஓகேவா? சரி வாங்க, இப்போ 3 பேஜ் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 3 பேஜ் ஃப்ரேம்ஸ் போட்டாச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் 1. ஸோ அதை ஃபஸ்ட்டு பாக்ஸில் 1ன்றது ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது 2, அடுத்த ஸ்ட்ரிங். ஸோ அப்போ 1 வந்து ஏற்கனவே அங்கே இல்லை, எம்டி ஃப்ரேம்ஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் 1 தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணதுனால பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகுது. ஸோ அதனால் இங்கே ஆஸ்ட்ரிக் கொடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள் 2, செகண்ட் பேஜ் வந்து 2. ஸோ 2 ஆல்ரெடி அங்கே இல்லை, அதனால் செகண்ட் ஃப்ரேமில் 2ன்ற வேல்யூவை ஃபில் பண்ணியிருக்கோம். 1 ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குது, 2ன்றதை ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3. ஸோ 2ன்றதும் நம்மளுக்கு ஏற்கனவே இல்லாததுனால இங்கே பேஜ் ஃபால்ட் வந்திருக்கு, ஆஸ்ட்ரிக் ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள் 3 கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து 3. ஸோ அப்போ 1 2 2 ஃப்ரேமில் ஆல்ரெடி 1 2 இருக்குது, தேர்ட் ஃப்ரேம் காலியாக இருக்கிற இடத்துல 3ன்றதை ஃபில் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து புது பேஜுன்றதுனால ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2. அந்த 2 வந்து ஆல்ரெடி நம்ம பேஜ் ஃப்ரேம்லே இருக்குது. ஃப்ரேம் 2ல் நம்மளுக்கு ஆல்ரெடி 2ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே பேஜ் ஃபால்ட்டும் அக்கர் ஆகாது. அடுத்த ஸ்ட்ரிங் 4. 4 ஏற்கனவே இல்லை, ஏற்கனவே 3 2 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 4ஐ ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 4ஐ நம்ம எங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக எந்த பேஜ் வந்து இங்கே போட்டோமோ அந்த பேஜ்க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ லாஸ்ட்டாக நம்ம எது யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே 1ன்றது தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த 1ன்ற பேஜை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 4ன்ற வேல்யூவை கொடுக்குறோம். ஸோ அப்போ 4 புதுசாக ஒரு பேஜ் போடுறதுனால கீழே ஆஸ்ட்ரிக் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள் 2. ஸோ அடுத்த பேஜ் வந்து 2 ஆல்ரெடி இருக்குன்றதுனால இங்கே பேஜ் ஃபால்ட் வராது. ஸோ பேஜ் எதுவும் நம்ம மாற்ற போகிறதில்ல, பேஜ் ஃபால்ட்டு வராது. அடுத்தது பாருங்கள் 5. ஸோ அப்போ 5 இப்போ ரீப்ளேஸ் பண்ணும். 5 வந்து ஏற்கனவே இல்லை, 3 2 4 தான் ப்ரீவியஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 5ஐ ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2 இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணதுனால அதை விட்டுட்டு அடுத்தது லாஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு எதுன்னு பார்த்தோம்னா 5 தான், 3. ஸோ அந்த 3ஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 5ன்ற வேல்யூவை இங்கே போடுறோம். ஸோ பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகுது, புது பேஜுன்றதுனால பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள் 2 கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு 2 ஆல்ரெடி இங்கே இருக்குது, நம்மளுக்கு செகண்ட் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ அதனால் நோ சேஞ்சஸ், 5 2 4 அப்படியே வச்சுக்கிறோம். பேஜ் ஃபால்ட் எதுவும் இங்கே அக்கர் ஆகலை. அடுத்தது பாருங்கள் 3 இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 ஏற்கனவே இல்லை, 5 2 4 தான் ப்ரீவியஸ் ஃப்ரேம்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம லாஸ்ட்டாக ரீசெண்டாக யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்திங்கன்னா 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4. ஸோ அப்போ 4ஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், 3ன்ற பேஜை இங்கே போடுறோம். ஸோ பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகுது இங்கே. ஸோ அடுத்தது லாஸ்ட்டு ஸ்ட்ரிங் 4. அந்த 4 இங்கே நம்ம ஏற்கனவே 5 2 3 தான் இருக்குது. ஸோ அதனால் 4ன்றதை இந்த 5 தான் லாஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு பேஜ். ஸோ அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 4ன்றதை இங்கே ஃபில் பண்ணுறோம். பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிருக்கு இங்கே. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்ஸ் எத்தனைன்னு பாருங்கள். இந்த ஆஸ்ட்ரிக் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2. ஸோ இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்ஸ் எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 7. ஸோ ஆப்ஷன் பி 7 is the right answer. We will see the next question. Page information in memory is also called as page table. The essential contents in each entry of a page table is or. ஸோ பேஜ் இன்ஃபர்மேஷன் இன் மெமரியை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு அந்த பேஜஸ் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன சொல்கிறோம், பேஜ் டேபிள்னு சொல்கிறோம். எசென்ஷியல் கண்டென்ட்ஸ், அந்த பேஜ் டேபிளில் என்ன கண்டென்ட்ஸ் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேஜ் ஃப்ரேம் நம்பர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பேஜ் ஃப்ரேம் நம்பர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Page frame number is the correct answer. Now we will see the fifth question. Which Unix or Linux command is used to make all files and subdirectories in the directory procs executable by all users? So எந்த Unix or Linux command வந்து files and subdirectories procsன்றதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், எல்லா யூஸரும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. chmod -r a + x procs,
ch mod, option B ch mod minus or triple 2 prox, ch mod minus x a plus x prox, option C, option D is minus x triple 2 prox ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ch mod மைனஸ் ஆர் a plus x prox. ஆர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க ch modன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆர்ன்றது ரிகர்சிவ் கால்ஸ்க்காக இங்கே ஆர் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அடுத்தது ஏன்றது ஆல் யூசர்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். அடுத்தது எக்ஸுன்றது பார்த்திங்கன்னா மேக்கிங் எக்ஸிக்யூஷன். ஸோ அப்போ எல்லா யூசர்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரிகர்சிவ் கால்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறோம். சேஞ்ச் மோடுன்றது கொடுத்துட்டு. தேங்க்யூ.